Taste the Daily. சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி உடனுறை வடிவுடையம்மன் கோயிலின் ஆதிசேஷ திருக்குளம் பாசி படிந்து குப்பை கூலங்களுடன் உள்ளதை சுத்தம் செய்வது யார் என்ற சிக்கல் நீடித்து வருவதால் பக்தர்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். குளத்தில் அனைத்து விதமான குப்பைகளும் வீசப்படும் நிலையில் மாநகராட்சி சார்பில் குப்பைகள் அகற்றப்படாமல் இருப்பது ஒருபுறம் இருக்க, ஸ்டாலின் அரசின் இந்து சமய அறநிலையத்துறையும் கண்டுகொள்ளாமல் உள்ளது. ஆன்மீக ஆட்சி முதல்வருடன் முருகன் என ஏகத்திற்கு வசனம் பேசும் சேகர் பாபுவிற்கு இந்த குளம் கண்ணிற்கு தெரியவில்லையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பணத்தை கையாடல் செய்த தபால் நிலைய ஊழியர் பிடிபட்டார். புரவிபாளையம் தபால் நிலைய ஊழியர் ஜெயக்குமார் சுற்றியுள்ள கிராம மக்களின் சேமிப்பு கணக்கில் பணம் செலுத்துவதாக கூறி பணத்தை பெற்று பாஸ்புக்கில் மட்டும் வரவு வைத்துவிட்டு தபால் அலுவலக கணக்கில் வரவு வைக்காமல் 1,46,000 ரூபாய் வரை கையாடல் செய்ததாக புகார் எழுந்தது. இது குறித்த விசாரணையில் பணம் கையாடல் செய்தது உறுதியானதை தொடர்ந்து ஜெயக்குமார் 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மயானம் செல்லும் பாதை சேரும் சகதியுமாக உள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். வாண்டையாங்குப்பம் கிராமத்தில் மயானம் செல்லும் சாலை முட்கள், கண்ணாடி ஓடுகள் நிறைந்து சேரும் சகதியுமாக உள்ளதாகவும், புதிய சாலை அமைத்து தர பலமுறை கோரிக்கை விடுத்தும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். பல்லாயிரம் கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைத்துள்ளோம் என விளம்பரம் செய்யும் விடியாத அரசு இதற்கு என்ன பதில் சொல்ல போகிறது என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தான் பிரச்சனையாகிட்டு இத்தனை வருஷமா எங்களுக்கு பாதை அமைக்காம நாங்க ரொம்ப இந்த மாதிரி சேரான இடத்துல கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மரணத்தையும் இந்த இறுதி சடங்கை செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு சாவு வரும்போது எங்களுக்கு பயமா இருக்குது. அந்த இடத்த எப்படி கிராஸ் பண்றது, எப்படி போறதுங்கிறது ஒரு இடத்துலையும் பயந்துட்டு இருக்கோம். அதனால சாவு வந்தாலே இந்த விஷயம் தான் எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது. ஸோ அரசாங்கம் இதில் எப்படியா தலையிட்டு பல வருஷமா நாங்களும் கோரிக்கையை எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த டைமும் அதை சரி பண்ணலை. இதுக்கப்புறமாவது இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்தாவது சரி பண்ணுவீங்க நாங்கள் நம்புறோம். கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் பகுதியில் மாணவர்களுடன் சென்ற தனியார் பள்ளி வேன் சாக்கடை கால்வாயில் இறங்கி விபத்துக்குள்ளானது. கீரப்பாளையம் மேட்டுத் தெருவில் 15க்கும் மேற்பட்ட மாணவர்களுடன் சென்ற தனியார் பள்ளி வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து சாலையின் பக்கவாட்டில் இருந்த சாக்கடை கால்வாயில் இறங்கி விபத்துக்குள்ளானதில் கண்ணாடி சுக்குநூறாக உடைந்தது. இதில் அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் இருந்த மாணவர்கள் உயிர் தப்பினர். விடியாத அரசின் அதிகாரிகள் பள்ளி வாகனங்களை முறையாக ஆய்வு செய்வதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் கடலில் மாயமான மீனவரின் உடல் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. படகில் ஏற்பட்ட இயந்திர கோளாறை சரி செய்ய கடலுக்குள் இறங்கிய மீனவர் கணேசன் மாயமான நிலையில் 2 நாட்களுக்கு பிறகு அவரது உடல் கரையூர் கடற்கரையில் கரை ஒதுங்கியது. இறந்தவரின் மனைவி இருதய நோயால் பாதித்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் உயிரிழப்பு குடும்பத்தின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இதனால் ஸ்டாலின் மாடல் அரசு இழப்பீடு வழங்க சக மீனவர்கள் வலியுறுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்யாத குற்றத்திற்காக கணவனை போலீசார் கைது செய்துள்ளதாக பெண் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். மோகனூரில் இரு தரப்பினர் இடையே நிலத்தகராறில் ஏற்பட்ட மோதல் தொடர்பாக கந்தர்வக்கோட்டையில் பெட்டிக்கடை நடத்தி வரும் 70 வயதான கோவிந்தராஜை போலீசார் கைது செய்தனர். அடிதடியில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாமல் இந்த பிரச்சனைக்கு தொடர்பே இல்லாத தனது கணவரை விடியாத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கைது செய்துள்ளதாக கோவிந்தராஜின் மனைவி சுலோச்சனா குற்றம் சாட்டியுள்ளார். நான் வீட்டில் இருந்தேன். வந்து ஃபோன் நம்பரை என் வீட்டுக்காரர் ஃபோன் நம்பரை கேட்டாங்க. போலீஸுன்னு தெரியாமல் ஃபோன் நம்பரை கொடுத்தேன். அதுக்கு பிற்பாடு என் வீட்டுக்காரை அடித்து அவரை பரபரன்னு இழுத்துக்கிட்டு வந்தாங்க. அவருக்கு 70 வயசு. இந்த சண்டைக்கும் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது. சண்டைக்கும் சம்மந்தம் கிடையாது. மூணூரில் சண்டை நடந்தது. என் வீட்டுக்காரர் வீட்டில் இருந்தார். இந்த போலீஸு அரசு பண்ணணுங்கிறதுனால கொண்டாந்து உள்ளே போட்டிருக்காங்க. அதை நடவடிக்கை எடுங்க. அவங்க வேண்டா வெறுப்பு செய்கிறாங்க. இல்லை பாட்டிரியும் கொண்டாந்து உள்ளே வைக்கலை. ஏன் வீட்டுக்காரை கொண்டாந்து முடியாதவரை 70 வயசாச்சு, அவரை கொண்டாந்து உள்ளே வைக்கிறதுக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் இளங்குன்னி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரையாண்டு தேர்வு எழுதிய மாணவிகளில் 4 பேர் தேர்வு தோல்வி பயத்தில் பஞ்சாமிர்தத்தில் விஷம் கலந்து உண்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள மாணவிகளுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தேர்வில் வெற்றி தோல்வி அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தைரியத்தை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்க உரிய வழிகாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த ஸ்டாலின் அரசை பெற்றோர் வலியுறுத்தியுள்ளனர்.
சுற்றுலா தலமான ராமேஸ்வரத்தில் கெட்டுப்போன கேக் விநியோகிப்பதாக கூறி ஐயங்கார் பேக்கரி ஊழியர்களிடம் வாடிக்கையாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ராமர் தீர்த்தத்தை சேர்ந்த விஜய் என்பவர் வாங்கிய ஐஸ்கிரீம் கேக் கெட்டுப்போய் துர்நாற்றம் வீசியதால் நண்பர்களுடன் பேக்கரிக்கு சென்று அது குறித்து ஊழியர்களிடம் கேட்டதற்கு அவர்கள் அலட்சியமாக பதிலளித்துள்ளனர். தனக்கே இரண்டாவது முறையாக இதுபோன்று நடைபெறுவதாக கூறியுள்ள விஜய், உணவு பாதுகாப்பு துறையினர் ஆய்வு நடத்தாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டியுள்ளார். 8:17 வாங்கிட்டு போயிருக்கேன். நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. 8:17 நான் வாங்கிட்டு போயிருக்கேன் கேக்கு. இப்போ நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு. ஆல்ரெடி நான் அவங்க மாதிரி ஒரு கேக் கொடுத்துருக்கேன். ஒரு கேக் புழு வச்சுருந்துச்சு. பட்டர் பண்ணு வாங்கிட்டு போயின்னா ஒரே புழு. அண்ணே பெரிய மனுஷங்க இருக்கையில திங்கையில தெரியும் புழு இருக்கால. சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும்? இப்போ நீங்க வந்து சாப்பிட்டீங்க. உங்க வீட்ல போய் சாப்பிடுங்க. 4 வயசு பிள்ளைக்கு என்ன தெரியும்? புழு இருக்கா இது இருக்கா? இனிப்பா இருக்கையில திங்க தானே செய்யும் சின்ன பிள்ளைய. அதுக்கு என்ன தெரியும்? நாமக்கல் குடவரை கோயிலான அரங்கநாதர் சுவாமி கோயிலில் திருப்பாவை பாடல்கள் பாடும் குழுவைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் அகல் விளக்கு ஏந்தி வந்து ஆண்டாளுக்கு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். ஆண்டாள் அருளிய 30 திருப்பாவை பாடல்களையும் ஐயப்பன் மற்றும் பெருமாள் உள்ளிட்ட சுவாமிகளின் பாடல்களையும் பாடியவாறு நாமக்கல் நகரில் ஊர்வலமாக சென்ற பக்தர்கள் இறுதியாக கோயிலை வந்தடைந்து தீபமேற்றி வழிபட்டனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாடல் இசைக்கப்பட்டு அதற்கான பொருளையும் விளக்கப்பட்டது. மார்கழி மாதத்தை ஒட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அதிகாலை கடும் குளிரையும் பொருட்படுத்தாது 3 மணி நேரத்துக்கும் மேலாக வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மாணிக்க வாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாடல் இசைக்கப்பட்டதை மனமுருக கேட்டு மகிழ்ந்தனர்.